Good evening, students. How are you? I think this is second class for you. இல்லையா இந்த அகாடமிக் இயர்ல இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்ல நமக்கு வந்து இது இரண்டாவது வகுப்பு இல்லைங்களா? லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது அளவீட்டியல் அப்படிங்கிற பாடம் தான் நம்ம பார்த்தோம் இல்ல. அதில் நம்ம வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அளவீடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, லென்த்துக்கு, மாசுக்கு, டைம்னா என்ன, அதுக்குண்டான அளவீடுகள் அலகுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அது ஒவ்வொன்றையும் அதை வந்து டீப்பா டெம்பரேச்சர்னா வெப்பநிலைனா என்ன, மின்னோட்டம்னா என்ன, ஏசி நமக்கு வந்து அம்மீட்டர் இல்லையா, ஏசிடிசி கனெக்ஷன்ல எப்படி நமக்கு வந்து ஒரு மின்சாரமாகப்பட்டது பாய்ந்து நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பாஸ் ஆகி நமக்கு என்ன ஆகுது, சுவிட்சு, பேட்டரி அண்ட் தென் ரீடிங் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய அம்மீட்டர் மூலமாக எப்படி ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற தகவல்லாம் பார்த்தோம். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா கேட்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பிளேன் ஆங்கிள், அதுல சாலிட் ஆங்கிள் அண்ட் தென் கிளாக்ஸ் அண்ட் தென் அக்யூரசி. இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தளக்கோணம், திண்மக்கோணம், கடிகாரங்களினுடைய வகைகள், அடுத்தது வந்து அளவிடுதல் அப்படிங்கிறதுல துல்லியம், எவ்வளவு அக்யூரேட்டா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அளவிடலாம் அப்படிங்கிற அக்யூரசி, இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஓகேயா, மூவ் ஆகலாமா? சோ நான் டெய்லியும் சொல்ற மாதிரி என்ன படிச்சாலும் அன்னன்னைக்கு வகுப்புல படிக்கிறத என்ன பண்ணணும், அப்பயே நம்ம அன்னன்னைக்கு ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிதா இருக்கும் இல்லையா? நம்ம என்னது, எந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாலும் தெளிவா கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம திருக்குறள்ல கூட சொல்லியிருக்காங்க இல்லையா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு செயலை நாம் கற்றுக்கொண்டாலும் இல்லையா, திருக்குறள் அப்படிங்கிறதே என்னன்னு கேட்டா எல்லா விஷயங்களையும் நமக்கு விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்யுள் அப்படின்னு சொல்லலாம். அதுல கல்விங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய குறள் எல்லாருக்கும் கண்டிப்பா அந்த குறள் தெரிஞ்சிருக்கும். என்ன கத்துக்கிறோமோ அதை என்ன பண்ணணும், செயல்படுத்தணும், ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அதனுடைய ரிசல்ட் நமக்கு முழுமையாக இருக்கும். சரியா? இன்னைக்கு நான் இந்த ஒரு நல்ல விஷயத்த, மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இல்லையா, உங்களுக்கு நன்னெறிக்காக நிறைய கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பழமொழிகள் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு நன்னெறி வழிபடுத்தி இருப்பாங்க. யார் உன்னை வழிபடுத்தினாலும் அதன் வழியில் நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த வழியிலே போகணும். லேர்னிங் பீரியட் அப்படின்னு சொன்னாலே ஸ்கூல் தான். ஸ்கூல்ல தான் நிறைய விஷயங்கள் இப்படி எல்லாம் சொல்லி தருவாங்க. நீ காலேஜ் போனா கூட நிறைய பெரிய உனக்கு அட்வைஸ், இப்படி பண்ண அப்படி பண்ண அதை செய் அப்படியெல்லாம் யாரும் கைட் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் த வெரி குட் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன். லைஃப்ல நம்மை சரியானபடி வழி நடத்துவது அப்படிங்கிறது இந்த பள்ளி பருவம் மட்டும்தான். சரியா? சோ ஸ்கூல்லையும் சரி இந்த மாதிரியான இடத்துலயும் சரி நமக்கு ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படிங்கறது கத்துண்டு அதுக்கப்புறமா கல்வி. சரிங்களா? அதை நம்ம எந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாலும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு இந்த பாடத்துல என்ன சொல்லித்தரமோ அதை போயிட்டு டெய்லி படிச்சு பாரு. அதன்படி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், என்ன பாடம் கொடுத்துருக்காங்களோ படம் வரைஞ்சு பார்க்கணும், ஃபார்முலா எழுதி பார்க்கணும். இதெல்லாம் தான் நம்ம வந்து முதல்ல ஃபாலோ பண்ணணும். டீச்சர் சொல்றது நம்ம கரெக்டா கேட்கணும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம என்னைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சொன்னது இந்த தளக்கோணம் அப்படின்னு சொல்றது தான் இல்லையா? நமக்கு ஆங்கிள் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேக்ஸ்ல எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஆங்கிள்னா என்ன, கோணம்னா என்ன, டிகிரினா என்ன, எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். பிளேன் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், நேர்கோடுகளுக்கு அல்லது இரு தளங்களுக்கு நடுவுல உருவாகக்கூடிய ஒரு கோணத்தை தான்
நேர்கோடா இருக்கலாம், அல்லது இரண்டு தள கோடுகளுக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பெஸ்ட் இந்த இதுல காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு நோட் புக்கே நம்ம எடுத்துக்கலாம். இந்த இரண்டு பேஜஸ்க்கு நடுவுல இதை நம்ம கட் பண்றோம்னு சொன்னா இங்க உருவாகக்கூடிய இந்த ஒரு கோணம் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த என்னது பிளேனாங்கிள், தள கோணம்னு சொல்றது. இரண்டு நேர்கோடுகளோ அல்லது இரண்டு தளங்களுக்கு நடுவே உருவாகக்கூடிய ஒரு கோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், தலக்கோணம். இதனை எப்படி நம்ம அளவிடலாம் அப்படின்னு சொன்னா ரேடியன். ஒவ்வொரு கான்செப்ட்லயும் பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் அலகு, யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். டோன்ட் கன்ஃபியூஸ். அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபாலோ அப். ரேடியன் நம்ம தலக்கோணம் படிச்சோம். தலக்கோணம்னா என்ன, இரண்டு நேர்கோடு அல்லது தளங்களுக்கு நடுவுல நம்ம ஒரு குறுக்கு வெட்டு கோடு உருவாச்சுன்னா அதுக்கு நடுவுல உருவாகிறது தான் என்னது, இந்த தலக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த கோணத்தை தான் தலக்கோணத்தினுடைய எஸ்ஐ யூனிட், அலகு நம்ம என்ன சொல்லுவோம், ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ தலக்கோணம் அப்படிங்கிறது இதுதான். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரேடியன் அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணா, சாதாரணமா சர்க்கிள் நம்ம எடுத்து போகலாம். ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்ஸ்டாண்டர்ட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேயா? ஒரு வட்டத்துல நம்ம என்ன சொல்லுவோம், அதுல நம்ம வந்து விட்டம், ஆரம் அப்படிங்கறது நம்ம எல்லாத்தையும் பிரிப்போம் இல்லைங்களா. நம்ம வந்து பேசிக்கான ஒரு ஷேப்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்னது, வட்டம், முக்கோணம், சதுரம், செவ்வகம் இல்லையா, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அண்ட் தென் ஸ்கொயர், சர்க்கிள். This is the four basic shapes. நான்கு அடிப்படையான ஒரு என்ன சொல்லியிருப்போம், இந்த ஒரு இந்த ஒரு சொல்றது, இந்த அளவு ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வடிவங்கள்னா இந்த 4 வடிவம். இந்த சர்க்கிள் பத்தி கண்டிப்பா எல்லாருமே படிச்சிருப்போம். எப்படி இதை பிரிக்கணும், இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ ஆரத்திற்கு அளவின் சமமான நீளம் கொண்டது. நம்ம ஆரம்னா இப்படி பிரிச்சிருக்கோம் இல்லையா, அப்ப இதற்கு சமமான நீளம் அப்படின்னு சொன்னா நம்ம இப்படி பிரிக்கலாமா, இப்படி பிரிச்சாதான் இந்த நீளத்தோட ஈக்குவலா நமக்கு கிடைக்கும். இதுக்கு நடுவுல நான் ஒரு ஆங்கிள் ஃப்ரேம் பண்றேன், தட் இஸ் கோணத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் தட் இஸ் ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ தலக்கோணம்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டு கோடு, நேர்கோடோ அல்லது தளத்துக்கு நடுவுல குறுக்க வெட்டினா உருவாகக்கூடியது கோணம். இப்போ நான் இந்த என்ன சொன்னேன், இரண்டு நோட்டு புத்தகங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பேப்பருக்கு நடுவுல விரிச்சோம்னா இப்படிதான் உருவாகிறது இல்லையா. அப்ப இதுக்கு நடுவுல நான் ஒரு ஆங்கிளை ஃப்ரேம் பண்றேன், ஒரு கோணத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் ரேடியன். தலக்கோணம்னா அதை அளவிடுறதுக்கு நம்ம எஸ்ஐ யூனிட் என்ன சொன்னோம், ரேடியன் சொன்னோம். அப்ப ரேடியன் அப்படின்னு சொன்னா என்னங்கிறதுக்கு உண்டான விளக்கம் நமக்கு தெரியணும். ஓகேயா? சோ பை ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரி. நமக்கு எவ்வளவு டிகிரினா 180. அப்ப ஒரு ரேடியன்ங்கிறது 180 டிகிரி பை பை அப்படிங்கிறது தான். ஓகேயா? ரேடியன் சொன்னா 180 டிகிரி பை பை அப்படின்னு சொல்லலாம். சோ ஆரத்தினுடைய அளவுக்கு சமமா நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு லைன் ஆகப்பட்டது ஃப்ரேம் பண்றோம். ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்ஸ்டாண்டர்ட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொன்னா அந்த லென்த்துக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா அதை தான் நம்ம ரேடியன் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம். அதை எவ்வளவு எடுத்துக்கலாம், 180 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ரேடியன்ங்கிறது 180 டிகிரி டிவைடட் நம்ம வந்து பை அப்படின்னு எடுத்துக்கலாம். பையனுடைய மதிப்பு 22.7 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ இதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, சோ தலக்கோணத்துல எதுவும் நமக்கு சந்தேகம் கிடையாது. தலக்கோணம்னா என்ன, அதை அளவிடுறதுக்கு நம்ம எஸ்ஐ யூனிட் ரேடியன் சொல்றோம். அந்த ரேடியன்னா என்னங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொன்னா என்னது, திண்ம கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சாலிட் ஆங்கிள்னா என்னது, இப்ப தலக்கோணம்னா என்னன்னு பார்த்தோம். அது ரெண்டு நேர்கோடு அல்லது ரெண்டு தளத்துக்கு நடுவுல குறுக்க வெட்டினா வருதுன்னு. திண்ம கோணம் அப்படின்னு சொன்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு போர்ஷன்ல, solid angle is the angle formed by 3 or more plane intersecting at a common point. 3
ஆங்கிளை தாண்டி இருக்கிற இடத்துல அது என்ன ஆகுது, அந்த இடத்துல நமக்கு வெட்டிக்குது அப்படின்னு சொன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சாலிட் ஆங்கிள். கோன், கோன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கோன் ஐஸ்கிரீம் இல்லையா? வெரி இன்ட்ரெஸ்டிங். கோன் ஷேப் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு ஷேப்புக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாரும் படிச்சிருப்போம். கோன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், கோன் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ரிமெம்பரன்ஸ், நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு வட்டத்துல நம்ம என்ன பண்றோம், எப்படி இத நம்ம ஃபுல்லுமே இன்டர்செக்ட் பண்ணினோம் இல்லையா, ரேடியனுக்கு கால்குலேட் பண்ண மாதிரி இதே போல இந்த ஒரே ஆங்கிள் நமக்கு 2 3க்கு பதிலாக 2 அல்லது 3 அதற்கு மேற்பட்ட தளங்கள் பொதுவான புள்ளியில நமக்கு வெட்டிக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி நிறைய நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லுமே அந்த இடத்துல வெட்டுது அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றது. ஓகேயா? சோ டிஃபைன்ட் as the angle formed at the vertex of the cone அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு பொதுவான புள்ளியில வெட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சாலிட் ஆங்கிள், திண்ம கோணம். திண்ம கோணங்கிறது ஒரு கூம்பினுடைய உச்சியில உருவாகக்கூடிய ஒரு கோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், திண்ம கோணம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, சோ இதுவும் ஒரு சின்ன கான்செப்ட் தான் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு 2 மார்க் கொஸ்டினா வரலாம். தலக்கோணம்னா என்ன, திண்ம கோணம்னா என்ன சொல்றோம். சோ இப்போ இதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்றதுதான். ஓகேயா? இது என்னது, ஸ்ட்ரேடியன். அத ரேடியன் சொன்னோம், இதுல எதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னா ஸ்ட்ரேடியன் சொல்லலாம். எஸ்ஆர் அப்படிங்கிற யூனிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இத கால்குலேட் பண்ணலாம். ஒரு கோளத்தினுடைய ஆரத்தின் இருமடிக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த சாலிட் ஆங்கிள். இதனுடைய டெஃபினேஷன் இதுதான். ஸ்ட்ரேடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் இஸ் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர். ஒரு கோளத்துல நமக்கு வந்து சென்டர்ல உருவாகக்கூடியது அப்படின்ற கூட தான் ஹோல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் அப்படின்னு சொல்றது. அதுதான் ஸ்ட்ரேடியன் சொல்லிக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோ, எப்படி இது உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ், பிளேனுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய சாலிடுக்கும், நம்ம தள கோணத்திற்கும் திண்ம கோணத்திற்கும் உண்டான ஒரு வித்தியாசங்கள் என்னென்ன, ரொம்ப சிம்பிளானது. என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் மேட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்டட் டூ லைன்ஸ். அப்ப என்ன சொன்னோம், ரெண்டே ரெண்டு லைன்ல தான் இது என்ன பண்ணும், நமக்கு வெட்டிக்கும் அப்படின்னு சொல்றோம். 2 கோடுகளுக்கு நடுவுல வெட்டிக்கிறது தான் நம்ம வந்து தலக்கோணம் சொல்றோம். இது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட 4 5ன்னு ஒரு பொதுவான புள்ளியில நமக்கு வெட்டிக்குது அப்படின்னு சொன்னா அததான் நம்ம திண்ம கோணம் சொல்லலாம். இது என்னது, 2 டைமென்ஷன், இது 3 டைமென்ஷன். 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா. 3 டைமென்ஷன் போது எப்படி இருக்கும், நமக்கு முப்பரிமாண பட்டகம் அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. எப்படி எந்த பக்கம் திருப்பினாலும் நமக்கு என்ன ஒரே மாதிரியானது இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இது 2 டைமென்ஷன், இரு பரிமாணம் கொண்டது. இது முப்பரிமாணம் சொல்லலாம். நம்ம வந்து 3 டைமென்ஷனல் அப்படிங்கிறது. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் சொன்னா இதனுடைய யூனிட் ஸ்ட்ரேடியன். இது ஸ்ட்ரேடியன், இது ரேடியன். ஸோ இதுவும் நமக்கு வந்து என்னது, ஒரு 2 மார்க்கோ அல்லது நம்ம 3 மார்க்லயோ கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இந்த தலக்கோணம்னா என்ன, திண்ம கோணம்னா என்ன, எப்படி ஃபார்ம் ஆகும், அதனுடைய எஸ்ஐ யூனிட் என்ன, அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். டிஃபரன்சியேஷன், வேறுபாடு என்ன அப்படிங்கறதும் நம்ம பார்த்தோம். ஓகேயா? சோ இஸ் திஸ் கிளியர்? இது புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அது 2 கோட்டுக்கு நடுவுல, ஆனா இது 3 அல்லது எவ்வளவு கோட்டுக்கு நடுவுலையும் அது வெட்டிக்கும் போதுதான் ஒரு கோன் ஷேப் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரியான இருக்கிறது தான், இதுதான் முப்பரிமாணம் கொண்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது என்ன சொல்லியிருக்கோம், 2 டைமென்ஷன், இது 3 டைமென்ஷன் அலகு. அவ்வளவுதான். எந்த கோடுகளுக்கு நடுவுல இது வெட்டிட்டு அந்த கோணங்கம்ங்கிறது உருவாகும், எந்த பரிமாணத்துல இருக்கும், அதனுடைய அலகு என்ன. சோ இப்படி நீ கிளியரா ஞாபகம் வச்சுட்ட அப்படின்னு சொன்னா இட் வில் பி ஈஸி டு ரெஜிஸ்டர் இன் யுவர் மைண்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்துட்டு கிளாக் அப்படிங்கிறது. சோ எல்லாருமே பார்த்திருப்போம்ல, நிறைய கிளாக்ஸ், அதுவும் சினிமால செல்லுல எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகானது, விதமான கிளாக்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ என்ன மாதிரியான கிளாக்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே,
சோ இது வந்து நார்மலான ஒரு கிளாக். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன கிளாக் சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அனலாக். நம்ம வந்து மெயினா ரெண்டு டிவிஷனா பிரிச்சுக்கலாம், அனலாக் அண்ட் தென் டிஜிட்டல் அப்படின்னு சொல்றது. அனலாக் அண்ட் டிஜிட்டல். அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்ன? அனலாக் அப்படின்னு சொன்னா ஒப்புமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா, அனலாக் அப்படிங்கும்போது ஒப்புமை கொண்ட ஒரு கடிகாரம்னு சொல்லிக்கலாம். அடுத்தது டிஜிட்டல் அப்படின்னு சொன்னா இது அனலாக் அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ வந்து நார்மலா அனலாக் அப்படின்னா எந்த மாதிரியானது, அதுல நம்பர்ஸ் நம்ம வந்து அதுல டிஸ்பிளே ஆயிருக்காது உங்களுக்கு. அதுல எப்படி இருக்கும், இதே மாதிரியான எண்கள் இருக்கும். ஓகேயா, இப்படி 1 2 3 அப்படிங்கிற மாதிரியான அளவுல இருக்கும். நம்ம இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, மேக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். சோ இப்படி இருக்கிறது தான் இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அனலாக் கிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுல மெயினா என்ன இருக்கும் அப்படின்னு கான்செப்ட் பாத்தீங்கன்னு சொன்னா த்ரீ ஹேண்ட்ஸ். என்ன இருக்கும்? த்ரீ ஹேண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கக்கூடியதுதான் அனலாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனலாக் அப்படின்னு சொல்லும் பொழுது மினிட் ஹேண்ட் இருக்கும், ஆஸ் வெல் ஆஸ் செகண்ட் ஹேண்ட் இருக்கும். ஓகேயா, நிமிடம், அடுத்தது என்ன இருக்கும், வினாடி, இரண்டையும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கைகள், மூன்று கைகள் இருக்கிறது தான் இந்த அனலாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேசிக்கா நமக்கு என்ன இருக்கணும், ஹவரையும் காட்டணும், நிமிஷத்தையும் காட்டணும், செகண்டையும் காட்டணும். ஓகேயா, மணியை காட்டுறது, எத்தனை மணின்னு காமிக்கிறது, எத்தனை நிமிஷம்னு காமிக்கிறது. இது இப்போ வந்து நான் 3 அப்படிங்கறதுனால ஸ்ட்ரைட்டா இருக்கு. சோ இது வந்து மணியை காமிக்கும், இது நிமிஷத்தை காமிக்கும், இது செகண்ட். So this is a very basic concept. From first standard, second standard onwards, you learn how to calculate that. எப்படி நம்ம வந்து மணி பார்க்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாம் பேரண்ட் சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? So this is very basic concept. So இதுதான் என்ன சொல்றோம் நம்ம, இந்த அனலாக்ல ஒப்புமை வகை கடிகாரத்துல இருக்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா டிஜிட்டல். டிஜிட்டல் அப்படின்னு சொன்னா என்னது, இந்த மாதிரியான கடிகாரம். சரிங்களா, எப்படி நமக்கு வந்து மணி நமக்கு ஈஸியா நம்பர்ல எத்தனை மணிங்கிறத காமிச்சிடும். இந்த மாதிரியான கடிகாரத்துல மணி பார்க்க லேர்ன் பண்ணிக்கணும். பட் ஹியர் when you know the number means you definitely easily you will tell that correct time of. ஓகேயா, எந்த டயத்துல எப்படி கேட்டாலும் இந்த எண்ணிலக்க கடிகாரத்துல என்ன பண்ணலாம், நம்மளால ஈஸியாக நம்ம நம்பரை என்ன மணி அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சரிங்களா, சோ இந்த டிஜிட்டல் கிளாக்ஸ் அப்படின்னு சொன்னா எண்ணிலக்க வகை கடிகாரம்ங்கிறது நேரத்தை கரெக்டா காட்டக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எந்த ஒரு செகண்ட் நமக்கு வந்து கிளாக் ஹேண்டே இல்லாம நார்மலாக காமிக்க கூடியது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல பார்க்க போறதுதான் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய குவாட்ஸ் அண்ட் தென் அணுகடிகாரம் அப்படிங்கிறது. இதுல அக்யூரசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேயா, இந்த குவாட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இதுலயே குவாட்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த குவாட்ஸ் வாட்சஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த குவாட்ஸ் அப்படிங்கிற ஒரு படிகத்தினால இந்த கடிகாரமாகப்பட்டது என்ன பண்ணிருக்காங்க, மேக் பண்ணிருக்காங்க. இதுல என்ன உனக்கு ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லும் போது எலக்ட்ரானிக் ஆசிலேஷன். இப்ப எல்லாமே நம்ம பாக்குறது எல்லாம் எலக்ட்ரானிக் கூட்ஸ் தான் மேக்சிமம் இல்லைங்களா? அப்ப இந்த எலக்ட்ரானிக் முறைப்படி உருவானது தான் இந்த நம்ம குவாட்ஸ் கிளாக் அப்படின்னு சொல்லலாம். இதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது நார்மலான கிளாக்கை காட்டிலும் நம்ம இதுல துல்லியமா இன்னும் நம்ம மணியை கரெக்டா காமிக்க கூடியது, அந்த மாதிரியான ஒரு மெஷின்ஸ் இதுல செட் பண்ணிருப்பாங்க. அப்படிங்கறதுனாலதான் இதை நம்ம என்ன பண்றோம், இதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் குவாட்ஸ் கடிகாரம், குவாட்ஸ் வாட்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஆட்டம். ஆட்டம்னா என்னது, அணு கடிகாரங்கள், அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும், ஆட்டம்னுடைய பண்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொன்னா கிளாக் மேக்ஸ் யூஸ் ஆஃப் பீரியாடிக் வைப்ரேஷனால உருவாகிறது. இந்த கடிகாரங்கள்ல நமக்கு அக்யூரசி அப்படிங்கிறது வேரி ஆகும். சோ இந்த குவாட்ஸ்ல பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா அக்யூரசி இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எத்தனை அக்யூரசி, நார்மல்
கிளாக்கை விட 10⁻9 அதிகமா அக்யூரசி, அந்த துல்லியம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த அட்டாமிக் கிளாக்ல 10⁻15 இதை காட்டிலும், குவார்ட்ஸ் வாட்சை காட்டிலும் இந்த அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிறது நார்மல் கிளாக்கை விட இன்னும் அக்யூரசி, துல்லியம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அணுவுக்குள்ள ஏற்படக்கூடிய அதிர்வுனால இது வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் இதனுடைய துல்லியம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கு, ரொம்ப கரெக்டான டயத்தை நம்ம எக்ஸாமினேஷனுக்கோ, ரயில்வே டயம், எல்லாம் நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வந்து அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ அந்த துல்லியம் தேவை அப்படின் போதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியான கடிகாரங்களை பயன்படுத்துவாங்க. ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் பேப்பர் இஷ்யூ பண்றோம், ஒரு காமன் எக்ஸாமினேஷன், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது அப்பெல்லாம் எப்படி இருக்கணும், நமக்கு நேரம் என்பது துல்லியமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் பல வகையான கடிகாரங்களை உருவாக்கி நம்ம என்ன பண்றோம், அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை பயன்படுத்தலாம். இது பூமியில இருக்கக்கூடிய இடம் காட்டும் அமைப்பு, ஜிபிஎஸ் சொல்லுவோம் இல்லையா, வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு, இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த கிளாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது துல்லியம். துல்லியம்னா என்னது, அக்யூரசி. இது எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஜென்ரலா ஒரு ஒரு திருவிழா அப்படின்னாலும் சரி, ஆர் அதர்வைஸ் பீச்சுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த பலூன் ஷூட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய ஒரு என்னது கிளாத் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நிறைய பலூனை ப்ளோ பண்ணி இப்படி வச்சிருப்பாங்க. என்ன பண்ணணும், நம்ம பலூன் ப்ளோ பண்ணணும், அதை கரெக்டா ஷூட் பண்ணணும்னு. ஆர் அதர்வைஸ் இங்க நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், விதவிதமான மெட்டீரியல்ஸ் இருக்கும். நம்ம கையில என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு ரிங் மாதிரி கொடுத்துட்டு இந்த ரிங்கை இதுல கரெக்டான மெட்டீரியல்ல என்ன பண்ணுங்க, அது மேல அப்படியே வட்டமா போடுற மாதிரி போடுங்க. நீங்க இந்த உங்களுடைய வளையமாகப்பட்டது எதுல போய் கரெக்டா அதுல வந்து செட் ஆகுதோ அதுதான் என்ன பண்ணலாம், அந்த பொருள் உங்களுக்கே சேரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த இடத்துல நம்ம பலூனை ஷூட் பண்ணினோம்னு சொன்னா என்ன ஆகும், அதுக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ அது போல இந்த இடத்துல துல்லியம் என்பது எப்படி அளவிடணும், அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, எப்படி அந்த இடத்துல உனக்கு வந்து ஒருத்தர் வந்து கண்டினியூஸா 3-4 பலூன் கரெக்டா ஷூட் பண்ணிட்டே இருக்காரு, அது போல இங்க வந்துட்டு அவர் வளையம் போடுறடா எல்லா பொருளுமே அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய துல்லியம், அந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஆர் அதர்வைஸ் மிலிட்டரி அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டெஸ்டுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு கன் ஷூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிளேஸ்ல கரெக்டா கொடுத்துட்டு இந்த பிளேஸ மட்டுமே என்ன பண்ணணும், எய்ம் பண்ணணும். எய்ம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும், கரெக்டா நம்ம ஷூட் பண்ணணும். இது நம்ம வந்து என்ன சொல்லலாம், எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, மகாபாரத கதைகள்ல நமக்கு வந்திருக்கும், படிச்சிருப்பீங்க. கரெக்டா இந்த அம்பு எய்தல் அப்படிங்கும் போது அந்த அம்பு ஒரு வந்து கிருஷ்ணன் சொல்லும் போது என்ன உனக்கு தெரியுது, பறவை தெரியுதா மரம் தெரியுதான்னா சரியான ஒரு வில் அம்பு நம்ம என்னது பெஸ்ட் சாம்பியனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க என்ன இருக்கோ அந்த மெட்டீரியல் மட்டும்தான் தெரியணும்னு நமக்கு சொல்லணும். அது மாதிரி அவர் அந்த இடத்துல இருக்க புறா மட்டும்தான் எனக்கு தெரியுது, வேற எதுவுமே தெரியலன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவர் அந்த என்ன சொல்லுவோம், வில்லுக்குன்னா என்ன உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அல்லது வேற ஜென்ரலா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு விஷயத்திலுமே எய்ம், உன்னுடைய எய்ம் கோல் என்னன்னு கேட்டா 10th எனக்கு மோர் தேன் 470 அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா உன்னுடைய எய்ம் ரொம்ப எப்படி இருக்கு, அதை நோக்கி மட்டுமே இருக்கணும், அதுக்கு மட்டுமே போராடணும். நான் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். உன்னுடைய ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி மட்டும் நீ முன்னேறிட்டே இருந்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய துல்லியம் ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அர்ஜுனனுடைய எய்ம் கரெக்டா இருந்ததுனால அவர் என்ன செஞ்சாலும் நமக்கு என்ன ஆகும், கரெக்டா எல்லாமே ஃபுல்லும் சக்சஸ் ஆகும். அது போல நீ ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு கரெக்டா மனப்பாடம் பண்ணி புரிஞ்சு படிச்சீங்கன்னு சொன்னா அதுல ஃபுல் மார்க் வாங்கலாம். there is no doubt, the concept is definitely என்ன ஆகும், கரெக்டா
ரெஜிஸ்டர் ஆகும் மைண்ட்ல. இந்த பலூனை மட்டும் நோக்கி உன்னுடைய கண் பார்வை இருந்ததுன்னா இதை உன்னால ஷூட் பண்ண முடியும். வேற ஐயோ இது கிடைக்குமா கிடைக்காதா, இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா, நிறைய மாற்று கருத்துகள் உருவாயிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த பலூனை நம்மளால ஷூட் பண்ண முடியாது. ஒவ்வொரு பலூன்ல நீ ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணா அதுல மட்டும் உன்னுடைய கண் பார்வையாகப்பட்டது இருந்ததுன்னா அந்த அக்யூரசி சரியாக இருக்கும். அந்த அம்பு என்னாகும், கண்டிப்பா அந்த கன் போய் எப்படி ஷூட் பண்ணுதோ அதே மாதிரி ஷூட் ஆகும். சோ இந்த அக்யூரசி அப்படிங்கிற விஷயத்த இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுல ஜென்ரலா சயின்ஸ் படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 3 பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ உங்க புத்தகத்துல இதுல என்ன இருக்கு, 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிருக்காங்க, அம்புகளை சரியா அதுல போட்டிருக்காங்க. நீ எந்த மாதிரி கேரக்டர், ஜஸ்ட் யூ எவாலுவேட் யுவர் செல்ஃப், உன்னை நீயே பரிசோதிச்சுக்கோ. நீ யாரு, ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா? 3 பேருடைய துல்லியத்தன்மை அக்யூரசி கொடுத்திருக்காங்க. அதை வச்சுதான் உன்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு இருக்காங்க. சோ இந்த இடத்துல எனக்கு இந்த அம்பாகப்பட்டது எங்க வந்திருக்கணும், எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கரெக்டான ரிசல்ட். ஓகே, உனக்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய அசம்ஷன் 35 எடுத்தாதான் பாசுப்பா அப்படின்னு தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ மினிமம் 40 35 மார்க் எடுக்கணும். சரியா? 100 மார்க் எடுக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணும், சரியா படிச்சு இதே மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் மார்க் வாங்கி ஃபுல் மார்க் வாங்கிட்டாரு. சோ எல்லா அம்புகளும் சரியான பகுதியில வந்துடுத்து. இதுதான் என்னது, பெஸ்ட் அக்யூரசி, குட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு இந்த இடத்துல. சோ அடுத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய அம்பாகப்பட்டது 3மே அவுட்டர்ல வந்திருக்கு, ஒரே பாயிண்ட்ல இருக்கு. ஆனா வந்த இடம் தான் வேற. கணக்கு பாடத்துல வரலாறு புவியியலுடைய ஆன்சரை எழுதிட்டு வந்தா என்னவோ அந்த மாதிரி தான் இது. கணக்கு பாடத்துல கணக்க போடாம சயின்ஸையோ இங்கிலீஷையோ சோசியலையோ எழுதிட்டு வந்தா ஆன்சர் சரியா வருமா? உன்னுடைய ஆம்பிஷன் இங்க இருக்கு. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க, அக்யூரசி கரெக்டா இருக்கு. ஆனா நம்ம என்னது வேற எங்கேயோ இருக்கு. உன்னுடைய துல்லியமாகப்பட்டது இங்க வர வேண்டியது இங்க. எது ரிசல்ட் எங்க என்ன பண்ணணும்னு தெரியாமையே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சிறந்த நுட்பம் குறைந்த துல்லியம். சரியான துல்லியம் இல்லாம செய்யணும், ஆனா கரெக்டா செய்யணும் தெரியாம செய்யறது. ஓகே, தேர்ட் ஒன், எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்கடா, நான் ஜெயிப்பேனாடா, எனக்கு வருமாடா வராதாடா, எங்கடா போகணும், சரியா வருமா? எண்ணங்கள் அதுல என்ன கான்சென்ட்ரேஷனே இல்லாம அந்த அம்புகளை விடும்போது ஐயோ நம்ம செய்யணும் 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 அப்படின்னு பதட்டத்தோட செய்யும் போது ஒரு திசைய நோக்கி அந்த அம்புகளாகப்பட்டது போயிருக்கு. அப்ப என்னது, துல்லியத்தன்மையும் புவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அக்யூரசியும் நமக்கு புவரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுல இருக்கக்கூடிய இந்த சரியான ப்ரெசிஷன் அப்படிங்கிறதும் நமக்கு எப்படி இருக்கு, சரியாவே இல்லை, ரொம்ப புவரா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேயா? குறைந்த நுட்பம் குறைந்த துல்லியம் ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி எய்ம் நம்ம இருக்கணுமே தவிர இந்த மாதிரியான எய்ம்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது. சோ திஸ் இஸ் த அக்யூரசி, அப்ராக்சிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாக்குறது. இது அக்யூரசி அப்படின்னு சொன்னா எல்லா இடத்தையும் நம்முடைய அளவீடுகள் நம்மளுடைய எண்ணங்கள் கரெக்டா இருக்கணும். ஃபுல்லுமே நம்ம எடுத்துக்கக்கூடிய எல்லா அளவுகளும் துல்லியமாகவும் நுட்பமா இருந்ததுன்னு சொன்னா நம்மளுடைய ஆன்சர் எப்படி இருக்கும், கரெக்டா இருக்கும். 3 பேருமே நம்ம என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லும் அம்புகளை அதுல ஃபுல்லும் அனுப்பியிருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எய்ம் எப்படி இருக்கு, துல்லியமா இருக்கா நுட்பமா இருக்கா என்னங்கிறத பார்த்து தான் இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விலை ஏதாவது கேட்கிறோம்னா தெரியல, நான் சமீபத்துல இப்போதைக்கு எதுவும் வாங்கல, தோராயமா இவ்வளவு ரூபாய் இருக்கலாம், அப்ராக்சிமேட்டா அப்படின்னு சரியான விவரம் தெரியாம இருக்கலாம் வரலாம் அப்படின்னு சொன்னா என்னது,
முழுமையான ஆன்சர் கிடையாது. அப்ராக்சிமேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தோராயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன செய்யறோம், டெய்லியுமே ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம். ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், அதுல கரெக்டா வே பண்றோமா? இப்ப ஒரு வேயிங் மிஷின் எடுத்துட்டு அம்மா டெய்லி ஒரு தராசு வச்சுட்டு அதுல உப்பு புளி காரத்தெல்லாம் அளந்து 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 அப்படி அம்மாவை போட்டுட்டு இருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்ல. கண் திட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டா, அது வந்து பை பிராக்டிஸ். ஸோ பை பிராக்டிஸ் we will prepare each and every day that materials. ஸோ அப்ப நமக்கு தோராயமா இந்த அளவு போட்டா இந்த ஒரு என்னது நம்ம ரெடி பண்ணக்கூடிய டிஷ் ஆகப்பட்டது வெல் அண்ட் குட் அழகா வருங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதுதான் அப்ராக்சிமேஷன். ஸோ உண்மையான மதிப்பு அப்படிங்கிற நேரத்துல நமக்கு வந்து எல்லா இடத்துலயுமே வே பண்ணி கரெக்டா எடை போட்டு அளந்து, ஒரு கடைக்கு போறோம் 2 கிலோ ரைஸ் கொடுங்க, 1 கிலோ சுகர் கொடுங்க, அதே மாதிரி 1 கிலோ ஹார்லிக்ஸ்னா கரெக்டா வே பண்ணி தான் கொடுப்பாங்க. சும்மா தோராயமா அப்படி எடுத்து போட்டு கையில கொடுத்தா என்னங்க ஐயா அளவு தராசுல அளவே போடல அப்படியே கொடுக்குறீங்களே கேட்போம் இல்லையா. அந்த இடத்துல எப்படி வேணும் நமக்கு அந்த கரெக்டான அக்யூரசி வே அப்படிங்கிறது, எடையிட்டு நமக்கு வாங்கணுங்கிறது இல்ல. சோ எந்த இடத்துல தோராயமோ அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம். சரியான இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிசிக்ஸ் லேப்ல ஒரு ரிசல்ட் எல்லாம் தெரியணும், கெமிஸ்ட்ரியில போயிட்டு ஒரு டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறோம்னா அப்பெல்லாம் என்ன பண்ணணும், எவ்வளவோ அது கரெக்டா அக்யூரசி நமக்கு வேணுங்கிறதுனால வே பண்ணி எடையிட்டு தான் அந்த டெஸ்டா நம்ம பண்ணுவோம். அப்பதான் ரிசல்ட் வரும், சரியான மதிப்பெண்ணும் வரும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், டிஜிட்டலோ நார்மலோ எந்த ஒரு வேயிங் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம வே பண்ணி அந்த இடத்துல அந்த ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம். அங்க நமக்கு சரியான அக்யூரசி அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது நமக்கு இல்ல. போதுமான தகவல் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், நார்மலா ஒரு சில இடங்கள்ல இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து அப்ராக்சிமேஷனுக்கு அப்புறமா அத ரவுண்ட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு சொன்னா என்னது, நம்ம இதுக்கு மேல வந்துட்டா இந்த இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸ்ல பாத்திருக்கீங்களா, 0.5க்கு மேல போயிட்டா அதை என்ன பண்ணலாம், இப்போ 3.5 அப்படின்னா 4% எடுத்துக்கலாம். 3.3 அப்படின்னு சொன்னா 3% தான் எடுத்துக்கணும். சோ திஸ் இஸ் என்னது, நமக்கு வந்து இந்த ரவுண்டிங் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் நம்ம முழுமையாக்கல். ஒரு சில இடத்துல கணக்கீடுகளை சரியானபடி நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு நாமே நம்ம வந்து உருவாக்கி கொண்டதுதான். முழுமையாக்கணுங்கிற இடத்துல கடைசி இலக்கத்துல என்ன இருக்கும், 5 விட குறைவா இருந்தா கீழே இருக்கிற எண்ணம், 5 விட அதிகமா இருந்ததுன்னு சொன்னா அதை விட ஒரு நம்பர் அதிகமா ரவுண்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது. இது ஒரு 1 or 2 மார்க்ஸ் நம்ம கேட்கலாம். ஓகேயா. சோ திஸ் இஸ் த லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் லெசன். Today we studied what are the topics. First one is slide angle, and then solid angle and different types and kinds of clocks, and then accuracy, rounding off, and then அப்ராக்சிமேஷன். தோராயமாக்கல்னா என்ன, முழுமையாக்கல்னா என்னது, கடிகாரங்களினுடைய வகைகள் என்னென்ன இருக்கு, அதுல 2 வகை கடிகாரம், ஒப்புமை வகை எண்ணிலக்க வகைன்னு பார்த்திருக்கோம். ஒப்புமை வகைன்னு சொல்லும் பொழுது அந்த 3 கைகளோட இருக்கும். எண்ணிலக்கம் சொன்னா அதுல நம்பர்ஸ் தெரியும். அடுத்து அட்டாமிக் அணுகடிகாரம் குவாட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அக்யூரசி இன்னும் அதிகமாக நமக்கு துல்லியத்தை காட்டக்கூடிய ஒரு கடிகாரங்கள்னு பார்த்தோம். தலகோணம் திண்மம் அப்படின்னா தலக்கோணம்னா 2 கோடுகள் அல்லது நேராக வெட்டிட்டா, அண்ட் தென் திண்ம கோணம்னா 3 கோடுகள், அதை தாண்டி நமக்கு உருவாகக்கூடிய ஒரு இடத்துல வெட்டி ஒரு கோணம் உருவாகுதுன்னா அதுதான் திண்ம கோணம். இதனுடைய அளவீடு ரேடியன், இது ஸ்ட்ரேடியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கடிகாரத்தின் வகைகள். அக்யூரசி அப்படின்னு சொன்னாதான் நம்ம பார்த்த அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். தோராயமாக்கல் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலா ப்ரிப்பேர் பண்றது, முழுமையாக்கல்னா இதுதான். ஓகேயா. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இதுல ஒரு சின்ன சிமுலேஷன். அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வேயிங்ல எப்படி நம்ம வே எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங் அக்யூரசி இருக்கும். சோ ஹியர் திஸ் இஸ் என்னது, நமக்கு சுருள் வில் இல்லையா, இந்த இடத்துல ஸ்ப்ரிங் பேசிஸ்ல பேலன்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல எந்த அளவுக்கு நம்ம வெயிட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பேலன்ஸ் ஆகப்பட்டது நமக்கு
ஃபுல்லுமே அது இறங்கும். சரிங்களா? ஹியர் ஐ செட் 50 kg ஆர் 100 கிராம், சாரி 100 கிராம் நான் எடுத்து இந்த இடத்துல செட் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நமக்கு? இதுல ஃபுல்லா என்ன செட் பண்றோமோ அதே மாதிரிதான். ஓகேயா? பவுன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஆகும்? இதுல கரெக்டா எதை நம்ம செட் பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரிங்ல பிக்ஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்? அந்த வில்லாகப்பட்டது கீழே இறங்கும். விசைன்னு படிச்சோம் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஒரு பொருளினுடைய அந்த நிறையாகப்பட்டது இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய அந்த வேகம் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும். இதுலயே நான் ஆப்போசிட்டா நான் இதுல பிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நமக்கு? அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். இதுல இருந்து நான் இப்ப எடுத்துட்டு அடுத்து ஒரு இதை நம்ம கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? வேற வேற வெயிட்ல அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல என்ன ஆகும்? இதை விட அதிகமா இருக்கு. சோ என்ன ஆகுது? இந்த ஸ்ப்ரிங் ஆகப்பட்டது இதை விட இன்னும் கீழே மூவ் ஆகி ஃபுல்லுமே அது வந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு விசை அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு அதனுடைய வேகம், ஃபோர்ஸ் அல்லது அதுல இருக்கக்கூடிய வெயிட் நிறையை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? சோ இன்னைக்கு பார்த்தா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வீட்ல ரிவைஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.